என்ன சொல்றேன், பெயர் மக்கள் கிட்ட வாங்கணுங்க, மீடியாவுல இல்ல. இல்ல அதுதான் சொல்றேன். அவர் மக்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கிற மீடியா, செல்வாக்கு அதிகமாயிடும்ல. இன்னைக்கு இருக்கிற மீடியாவை யாரும் தடுக்க முடியாது. ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் போட்டுருவான். இன்னைக்கு தான் வாழணும், தான் உயிரோட வாழணும், தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அரசியலை பேசாம விலகிறவங்க நிறைய பேர். ஆமா, அரசியலை பத்தி நிறைய கருத்துக்களை பொதுவான இடங்கள்ல பேசாததுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, தனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அப்போ தனக்குங்கும் போது எல்லாமே துடிக்கும். இங்க எல்லாத்தையும் மாத்துறதுன்னா, விஜய் அவர்கள் ரசிகர் ரீதியா பெரிய ஒரு பட்டாளத்தை சேர்க்கிறாரு. அந்த ரசிகர் விஷயங்கள்ல கூட்ட நெரிசல்கள்ல பாதுகாப்பு அவர் என்னதான் போட்டிருந்தாலும், இன்னைக்கு 10 பேரை ஒன்னா நில்லுடான்னு சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. இது என்ன பிரேயர் வரிசை கிடையாது. அப்போ அவரு என்ன பண்ணிருக்கலாம், நீங்க கட்டி சினிமா தியேட்டர்ல டிக்கெட் வாங்கணும்னாலே ஏறி குதிச்சு வாங்கணும் ஒரு கூட்டம். மக்களினுடைய அறியாமை செயல். தனக்காக ஒரு தலைவன் வந்திருக்கானா, அந்த தலைவனை நாம பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இல்லாத மக்கள். தனக்காக ஒரு தலைவன் வந்தா நமக்கு நல்லது செய்வான் நம்பிக்கை இருக்கிறவங்க, ஒவ்வொரு தொண்டனும் தன் தலைவனுக்கும் தன்னை தலைவன் தன்னுடைய இடத்துக்கு வந்திருக்கானா, அந்த வரக்கூடிய கூட்டத்தையும் அந்த தொண்டன் பாதுகாத்திருக்க. நீ அவரை நேசிக்கிறல்ல, விஜய் அவர்களை நேசிச்சா நீ என்ன பண்ணிருக்கணும்? வரக்கூடிய பேர், அதாவது அவருக்கு வரக்கூடிய கெட்ட பேரு, தொண்டர்கள்ல வரக்கூடிய சர்ச்சைகளை நீங்க ரசிகர்களா இருந்து அவரை நீங்க மேல கொண்டுட்டு வரணும்னா, நல்ல ரசிகர்களும் தொண்டர்களும் ரசிகரா இருந்து தொண்டர்களா மாறினவங்க சரியா இருக்கும். நம்மளுடைய பாதுகாப்பு தான் தலைவனுடைய பாதுகாப்பும், தலைவனுடைய பெயரும் தெரிஞ்சாதான், முதல்ல தொண்டர்களுக்கு தெரிஞ்சாதான் அவர் மணிமகுடி சூட முடியும். இல்லைன்னா இன்னைக்கு அவரால் அவருக்கு கெட்ட பேர் இல்லை, அவர் யாரை நம்பினாரோ அவர்களால் கெட்ட மக்கள். அதுக்காக இறந்தவங்களுக்கு ஆப்போசிட் இல்லை, அது அனுதாபம்ங்கிறது எல்லாருக்கும். இன்னைக்கு அவருக்கு வழி இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வருத்தப்பட்டிருக்கார். அரசாங்கம் அப்படிங்கிறது இவங்க இல்லைனாலும் இன்னொரு அரசாங்கமா இருந்தாலும் அந்த பெருந்தொகையை கொடுக்குது. ஏன்னா அது மக்கள் பணம். விஜய் கொடுத்தது தன்னுடைய. அப்போ வித்தியாசம் இருக்கு, வந்தா நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி.